இங்கதான் சார் நாங்க அதை பண்ணணும்னு நண்பர்கள் சொல்ல சொல்ல அதிர்ந்து போன காவலர்கள். மண்ணை கிளற கிளற காத்திருந்த அதிர்ச்சி. குடிபோதையில் இப்படி ஒரு வெறிச்செயலா? காங்கேயம் பாளையத்தை சேர்ந்த சுரேஷ் அப்படிங்கிறவரு சூலூர்ல தங்கி ஒரு தனியார் நிறுவனத்துல தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் சுரேஷ் அப்படிங்கிறவரு நண்பர்களோடு மது அருந்திட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த வாக்குவாதம் தகராறாவும் மாறி இருக்காமா. தகராறு ஏற்பட்டதுல குடிபோதையில இருந்த சுரேஷுடைய நண்பர்களான ரகுபதி, முத்துகிருஷ்ணன், கரண் ஆகிய 3 பேருமே மது பாட்டிலால சுரேஷை தாக்குனதாகவும் கூறப்படுது. இதுல சுரேஷுடைய கழுத்துல ஏற்பட்ட அந்த காயம் காரணமா அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காராமா. பின்னர் 3 பேருமே சுரேஷுடைய உடலை எரிச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதியில புதைத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மது போதையில இருந்த 3 பேருமே கொலை செய்ததை உணர்ந்து சூலூர் காவல் நிலையத்துல சரணடைஞ்சு நடந்த சம்பவங்களை காவல்துறையினர் கிட்ட தெரிவிச்சதாகவும் சொல்லப்படுது. உடனே சூலூர் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு பண்ணி சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சுரேஷுடைய உடலையும் கைப்பற்றியிருக்காங்க. தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய தடயங்களை பதிவும் செஞ்சிருக்காங்க. குடிபோதையில தன்னுடைய நண்பரையே சக நண்பர்களை கொலை செய்து புதைத்த இந்த ஒரு சம்பவம் காங்கேயம் பாளையம் பகுதி முழுவதுமே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.